துப்பாக்கி வாங்கின கையோடையே நல்லா இறுக்கி பிடிச்சிட்டாரு நடிகர் சிவகார்த்திகேயன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டர் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். உதாரணமா சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமரன் படம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிச்சு. இதனாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் அடுத்தடுத்த படங்கள் கண்டினியூஸா கமிட் ஆகி நடிச்சுட்டே இருக்காரு. அதுல இப்ப எல்லாருமே போக்கஸ் பண்ற ஒரு படம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயனோட 25வது படம் தான். இந்த படத்தை சுதா கோங்கரா தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துல ஜெயம் ரவி ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடிக்கதா இருந்துச்சு. பட் அவர் தவிர்க்க முடியாத காரணங்களால அந்த படத்துல வெளியே போயிட்டாரு. அடுத்தது படக்குழு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அப்ரோச் பண்றாங்க. ஜெயம் ரவி படத்துல கதை நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஜெயம் ரவி ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுதான் இந்த படத்துல அவர் சைன் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஷூட்டிங் 2025 தொடங்க போகுது. பட் இவர் சொன்ன அந்த 4 கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இந்த புறநானூறு படத்துல ஆரம்பத்துல நடிகர் சூர்யா தான் நடிக்க இருந்தது. சுதா கோங்கரா அவர்கள் சூர்யா கிட்ட படத்தோட கதையை சொல்லும்போது படத்தோட கதை நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு ஆல்ரெடி நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அதனால இந்த படத்தை நான் விளையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விளையிறாரு. அடுத்ததான் இயக்குனர் சுதா கோங்கரா சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணி இந்த கதையை சொல்றாங்க. படத்தோட கதையும் பிடிச்சு போக சிவகார்த்திகேயன் உடனே ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் இந்த படத்துல வில்லன் கேரக்டர் நடிக்க நடிகர் துல்கர் சல்மான் கிட்ட பேசப்படுது. அவரு ஓகேன்னு சொல்லிட்டு கமிட் ஆகிறாரு. ஆனா தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால அவரும் இந்த படத்துல விளையிறாரு. அடுத்ததான் இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் நடிகர் அதர்வா நடிக்கிறாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட ஹீரோயினா பாத்தீங்கன்னா தெலுங்கு படத்துல பிரபலமான ஸ்ரீலீலா நடிக்க போறாங்க. படத்தோட வில்லன் கேரக்டர் நடிகர் ஜெயம் ரவி கிட்ட போகுது. அவரு படத்தோட கதையை கேட்டுட்டு படத்தோட கதை நல்லா இருக்கு, கண்டிப்பா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவரு ஒரு 4 கண்டிஷன் சொல்றாரு. இந்த புறநானூறு படத்துல நடிக்க நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் போட்ட 4 முக்கியமான கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்கிற சேலரியை கண்டிப்பா நீங்க கொடுத்துடணும். அடுத்ததான் ரெண்டாவதா போட்ட முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் எந்த ஒரு சீன்லயும் என்ன அடிக்கிற மாதிரியோ இல்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ற மாதிரியோ வேற வழி இல்லாம இந்த மாதிரி சீன் வச்சுட்டோம், அதனால நீ கண்டிப்பா அடி வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சீன் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அடுத்ததான் மூணாவதா போட்ட ஒரு கண்டிஷன் கேட்டீங்கன்னா, 20-30 நாள் தான் உங்களுக்கு கால் ஷீட் கொடுப்பேன். அந்த 20-30 நாளுக்குள்ளேயே என்னுடைய போர்ஷன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும். அடுத்ததான் போட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா, கால் ஷீட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சில சீன்ஸ் இருக்கு, பெண்டிங் இருக்கு, அதனால நீங்க நடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட கேரக்டர் எந்த அளவுக்கு நீங்க ப்ரோமோட் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலான ப்ரொமோஷன் என்னுடைய கேரக்டருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மொத்தமா ஒரு 4-5 கண்டிஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி முன் வச்சிருக்காரு. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் படக்குழு ஜெயம் ரவி நடிக்க வைக்கலாம்னு முடிவே பண்ணிருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு கண்டிஷன் போட்டுமே ஜெயம் ரவி நடிக்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த படத்துல ஜெயம் ரவியோட கேரக்டர் பெரிய லெவல்ல பேசப்படும் நினைக்கிறேன். நல்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் ஜெயம் ரவி இந்த படத்துல நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு. 20 வருஷத்துக்கு மேல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த ஒரு ஹீரோ திடீர்னு ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிறாருன்னா அது யாருமே ஏத்துக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்துல கதை மேல இருக்கிற நம்பிக்கையில தான் ஜெயம் ரவி இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாரு, வேற யாரோ ஒரு இடத்துல நடிக்க வைக்கலாம்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயம் ரவி நடிச்சா மட்டும்தான் இந்த படத்தோட கதை நல்லா இருக்கும், அந்த கேரக்டர் கரெக்டா உள்வாங்கி நடிக்க முடியும். அவர் தவிர வேற யார் நடிச்சாலும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு நினைச்சதுனாலதான் அவர் என்ன கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷன் ஏத்துக்கிட்டு அவருக்காக பாத்தீங்கன்னா படக்குழு ஓகே சொல்லியிருக்காங்க. சுதா கோங்கராவோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஸ்டோரி லைனா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவருடைய படங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இது கொஞ்சமா சலிப்பு ஏற்படாது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற ஒரு டைரக்டர் சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான். 2025ல இவரோட படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆயிட்டே இருக்க போகுது. இந்த புறநானூறு படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 150 கோடி. இந்த புறநானூறு படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கண்டினியூஸா கொடுக்க தான் போறாங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே.